யார் எவிக்ட் ஆகிறான்னு பார்த்துலாமா? ஓகே. ஆதிரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கான ப்ரோமோ வந்திருக்குங்க. தேர்ட் ப்ரோமோ இது. ஆல்ரெடி 2 ப்ரோமோஸ் நம்ம சொல்லிட்டோம். தேர்ட் ப்ரோமோல என்ன பேச போறாங்க அப்படின்னாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சண்டே என்னங்க எதிர்பார்ப்போம்? யாருடா வெளியே போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் இல்லையா? ஆமாங்க, எவிக்ஷன். யார் இன்னைக்கு எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கெஸ்ஸிங்ல 2 பேர் வச்சிருந்தோம். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 2 பேர்ல யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கெஸ்ஸிங்ல வச்சிருந்தது அப்படின்னா அரோரா அண்ட் ஆதிரை. இவங்க 2 பேத்த தான் நம்ம கெஸ்ஸிங்ல வச்சிருந்தோம். ஆதிரைக்கு ஆல்ரெடி ஓட்டெல்லாம் கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் ஏற்கனவே. இப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா, அவங்க நடவடிக்கைகள், அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களோட பிஹேவியர் எதுவுமே சரியில்ல. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல. அண்ட் அவங்க வந்து ஒரு கேமாவே கரெக்ட்டாவே அவங்க இதுல ப்ளே பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருந்திருந்தா வந்து விஜய் டிவி சைட்ல வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இவங்களால கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு விளையாடுறாங்க. டாஸ்க் எல்லாமே கரெக்ட்டா பண்றாங்க அப்படிங்கிற மாரி யோசிக்கலாம். பட் ஆதிரை வந்து நெறைய இடத்துல வந்து தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அந்த ஜூஸ் பாட்டில தூக்கி எறிஞ்சுட்டு போனது. அப்புறம் வந்துட்டு எல்லாருமே எழுந்து நின்னு பேசுனாங்களே, அப்போ விஜய் சேதுபதி சார்ட்ட வந்துட்டு உட்கார்ந்துட்டே பேசுனாங்க. அது இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து நோட் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டே தான் இருந்தாங்க. அது எல்லாமே சேர்த்து தான் வந்துட்டு இப்போ ஆதிரை வந்து வெளிய போறாங்க. சோ இன்னைக்கு வந்து எவிக்ஷன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதிரை தான் கன்ஃபார்மா வெளிய போறாங்க. 2வது அரோரா. இவங்க 2 பேர தான் வச்சிருந்தோம் இல்லையா? சோ இந்த வீக் இல்லன்னா அடுத்த வீக் வந்துட்டு கண்டிப்பா அரோரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் இவங்க 2 பேத்தையும் சொல்றோம் அப்டின்னா, இவங்க வந்து இவங்களால எந்த தேவையான கன்டென்ட்டும் குடுக்க முடியல. அண்ட் அரோராலாம் 18+ கன்டென்ட் குடுக்க தாங்க லாயக்கு. நெறைய பேர் அப்டியே சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன இப்டி ஒரு ஆள் இருக்காங்களா? அப்டிங்கிற மாரி தான் இருக்காங்க அப்டின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்க 2 பேத்துல இப்ப ஆதிரை போயிட்டாங்க. அடுத்து அரோராவும் போயிட்டாங்க அப்டின்னாலே, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும் அப்டிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதாவது கேம மட்டும் கரெக்ட்டா விளையாடுவாங்க. தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வராது அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இவங்க எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. அந்த மாரி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதிரை மேல ஆல்ரெடி 2, 3 இது இருந்துச்சு. மரியாதை குடுக்கல அப்படிங்கிற மாரிலாம் இருந்தனால, அதெல்லாம் சேர்த்து வச்சு, பிளஸ் மக்களோட வோட்டிங்கும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு எவிக்ட் ஆயி வெளிய போறது ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நியூஸ் வந்துருச்சுங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, வைல்ட் கார்ட் என்ட்ரி. ஆல்ரெடி நம்ம அதுக்கான ப்ரோமோ போட்டிருந்தோம். ஸோ வைல்ட் கார்ட் என்ட்ரில இன்னைக்கு 4 பேர் உள்ள வரப்போறாங்க. யார் அந்த 4 பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க எல்லாமே ஆல்ரெடி நமக்கு அறிமுகமான ஃபேஸஸ் தான். நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வர்றாங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுசு இது வந்து இது. ஏன்னா, இங்க வந்து லவ் பண்ணி வெளிய போய் மேரேஜ் பண்ணவங்கலாம் இருக்காங்க. பட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபாகவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு ஒரு பேர் வராங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரஜுன் அண்ட் சாண்ட்ரா. இவங்க வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த கப்பிள்ஸ் இவங்க தான் வந்துட்டு வைல்ட் கார்ட் என்ட்ரில உள்ள வரப்போறாங்க. அடுத்தது இன்னொரு நபர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமித். இவரும் விஜய் டிவில சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிருந்தாரு. அ அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஹார்ட் பீட்ல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. சோ இவரும் வரப்போறாரு அமித். அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திவ்யா கணேஷ். இவங்க யாருங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுதுங்க. மகாநதி சீரியல்ல கம்ருதீன் இருக்காரு இல்லையா? அவரோட பேரா ஃபர்ஸ்ட் இவங்க தான் நடிச்சிருந்தாங்க. திவ்யா கணேஷ். சோ அவங்களும் உள்ள வரப்போறாங்க. இந்த 4 பெர்சன் தான் வந்து இப்ப வைல்ட் கார்ட் என்ட்ரில உள்ள வரப்போறாங்க. கன்ஃபார்ம் நியூஸ் வந்துருச்சுங்க. அடுத்தது ப்ரோமோ. ப்ரோமோல என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திவாகர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன நைட்லாம் தூங்கவே விடமாட்டேங்கிறாங்க சார். இந்த கானா, வினோத் இவங்கலாம் வந்துட்டு என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோடயே தான் பேசுறாங்க. என்னை டார்ச்சர் பண்றாங்க. என்ன தூங்கவே விட மாட்றாங்க. ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆக்சுவலா உங்களுக்கெல்லாம் என்ன சார் பிரச்சனை? எனக்கு தெரியல. விஜய் சேதுபதி சார் இதே தான் கேட்கிறாரு. அவர வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றதுல வந்து உங்களுக்கு கிடையாது. அந்த ரைட்ஸ் உங்க யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அவர் பாட்டுக்குள்ள திவாகர் இருந்தாருனாலே 1 வாரம் 2 வாரத்துல அனுப்பிச்சு விட்டுருப்போம் வெளிய. ஆனா இவங்கலாம் அதை இதே பண்ணி இந்த விஜே பாரு, கம்ருதீன், வினோத் இவங்க எல்லாம் சேர்ந்து அதை இதையும் பேசி இந்த திவாகர வந்து பெரிய ஆளாக்கி விட்டுருவாங்க போல தெரியுது. உண்மையாவே இப்ப அப்படிதான் இருக்கு. விஜய் சேதுபதி சாரே சொல்றாரு. திவாகர் அவர் பாட்டுக்குள்ள இருக்காரு. அவர் காமெடியா இருக்காருன்னு நினைச்சுட்டு நீங்க வந்து இது பண்ணாதீங்க. அவரு சீரியஸாவே அவர் ஒரு நல்ல கேம் விளையாடுறவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சைடுல இருந்தே சப்போர்ட் குடுக்குற மாரி ஆயிருச்சு. திவாகர ஏன் தூக்கி விடுறீங்கன்னு எனக்கு புரியல. அவர் பாட்டுக்குள்ள இருந்தா ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ள போயிட்டு வாப்பான்னு சொல்லி வெளிய அனுப்பிரலாம். இப்படி அதை இதையும் செஞ்சு அவர பெரிய ஆளாக்கி விட்டுருவாங்க போல தெரியுது. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி ஒவ்வொரு வீடியோவா வருங்க. ப்ரோமோஸ்ல நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். சோ நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.